யாழ்ப்பாணம் முல்லைத்தீவு வரையான பௌத்த தேரர்களின் பாத யாத்திரை. சமூக கலாச்சார கல்வி பிரிவின் ஏற்பாட்டில் இடம்பெற்ற பயிற்சியை பூர்த்தி செய்த மாணவர்களுக்கு சான்றிதழ் வழங்கி வைப்பு. கிளிநொச்சியில் விவசாயிகளிடமிருந்து கையொப்பங்கள் பெறல் தொடர்பில் வெளியான அறிவிப்பு. சுரேஷ் சாலை தொடர்பில் போலியான கதைகள், ஈஸ்டர் தாக்குதல் விசாரணையை சாடும் நாமல். திடீரென கைகோர்த்த பிரதான கட்சிகள், முன்னாள் ஜனாதிபதி ரணில் வழங்கிய செய்தி. யாழ் நல்லூர் ஆலயத்துக்கு சென்று வழிபாடுகளில் ஈடுபட்ட ரஞ்சித் மத்தும பண்டார. தமிழீழ விடுதலை புலிகள் பிடித்திருந்தால் கூட இவ்வாறு நடத்தியிருக்க மாட்டார்கள், கவலையில் சலே. நாமலுக்கு ரணிலின் ரகசிய தகவலால் ஏற்பட்டுள்ள குழப்பம். அதிகரிக்கும் எரிபொருள் தட்டுப்பாடு, அவசரமாக ரஷ்யாவை நாடிய இலங்கை. இலங்கையில் இருந்து கொண்டு செல்லப்பட்ட ஈரானிய மாலுமிகளின் உடல்கள். எம்பியை கட்டுப்படுத்த முடியாத ஆளுநர் தவிசாளரை குறை கூறுவது விந்தையானது, சட்டத்தரணி குருபரன் வாதம். தொடர்பான விரிவான செய்திகள். தமிழ், சிங்கள, முஸ்லீம் ஆகிய மூவின மக்களும் ஒற்றுமையாக ஓர் குடையின் கீழ் நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் எந்தவித பாகுபாடுமின்றி வாழ்வதற்கு வலிச்சிருக்கும் முகமாக மாத்தளை மாவட்டத்தில் எம்லைப்பட்டிய பகுதியிலிருந்து 5 பௌத்த தேரர்கள் பாத யாத்திரையாக யாழ்ப்பாணம் நைனாதீவு நாகபூசணியம்மன் ஆலயம் சென்று அங்கிருந்து பாத யாத்திரையாக பரந்தனூடாக முல்லைத்தீவு நோக்கி பாத யாத்திரை செல்கின்றனர். ලංකාවට හැපි හාට් කියන මාතෘකාව යටතේ සියලු ආගම් අතර තියෙන වෛරය, ක්‍රෝධය, ඉරිසියාව තුරන් කරලා සමගිය. மன்னாரில் அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் கட்சியின் சமூக கலாச்சார கல்வி பிரிவின் ஏற்பாட்டில் புனித ரம்லான் மாதத்தை முன்னிட்டு இளைஞர்களுக்கு நேர்வழி காட்டும் ஃபியூச்சர் லீடர்ஸ் திட்டத்தின் கீழ் நடாத்தப்படும் இஸ்லாமிக் லைஃப் ஸ்டடீஸ் 7 நாள் பயிற்சி நிகழ்ச்சி வெற்றிகரமாக நிறைவு பெற்றுள்ள சான்றிதழ் வழங்கும் நிகழ்வு நேற்று மாலை இடம்பெற்றது. அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் கட்சியின் சமூக கலாச்சார கல்வி பிரிவின் ஏற்பாட்டில் மன்னார் தாராபுரம் அனல் மனா மகா வித்தியாலயத்தில் பாடசாலையின் அதிபர் தலைமையில் இடம்பெற்றது. இந்த நிகழ்வு பிரதம அதிதியாக அகில இலங்கை மக்கள் காங்கிரசின் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான ரிசாட் பதியுதீன் கலந்து கொண்டதுடன் சிறப்பு விருந்தினராக பாராளுமன்ற உறுப்பினர் தாஹிக் மரைக்கார் கலந்து கொண்டார். அத்துடன் தேசிய இளைஞர் சேவைகள் மன்றத்தின் முன்னாள் பணிப்பாளர் NF முனவர், உள்ளூராட்சி மன்ற உறுப்பினர்கள், கட்சியின் முக்கியஸ்தர்கள், அதிபர்கள், ஆசிரியர்கள், பெற்றோர்கள் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர். இதேவேளை மன்னார் புதுக்குடியிருப்பு கிராமத்தில் பயிற்சியை பூர்த்தி செய்த மாணவர்களுக்கும் சான்றிதழ் வழங்கி வைக்கப்பட்டது. ரம்லான் காலத்தில் இளைஞர்களின் இஸ்லாமிய நெறி, சமூக பொறுப்பு மற்றும் தலைமைத்துவ திறன்களை மேம்படுத்தும் நோக்கில் ஏற்பாடு செய்யப்பட்ட இந்த திட்டம் வடக்கு கிழக்கில் சுமார் 1000 மாணவர்கள் பயனடைந்துள்ளதுடன் 20க்கும் மேற்பட்ட நிலையங்களில் 35க்கும் மேற்பட்ட திறமையான வளாளர்களின் பங்களிப்புடன் ஒரே பாடத்தின் கீழ் இப்பயிற்சி திட்டம் கட்சியின் கல்வி பிரிவினால் ஒழுங்குபடுத்தப்பட்டு நடைமுறைப்படுத்தப்பட்டது. கிளிநொச்சி மாவட்டத்தில் விவசாயிகளிடமிருந்து எந்த விதமான கையொப்பங்களையும் பெற்றுக்கொள்வதற்கான அறிவுறுத்தல்கள் வழங்கப்படவில்லை என மாவட்ட அரசு அதிபர் மற்றும் கமநல அபிவிருத்தி திணைக்கள பிரதி ஆணையாளர் ஆகியோர் குறிப்பிட்டுள்ளனர். கிளிநொச்சி இரணைமடு குளத்தின் கீழான விவசாயிகளை இலக்கு வைத்தும் குளத்துக்கு அப்பாற்பட்ட மானவாரி செய்கை பயிற்சிகைகள் மேற்கொள்ளும் விவசாயிகளை இலக்கு வைத்தும் மாவட்ட அரசு அதிபர் மற்றும் கமநல அபிவிருத்தி திணைக்களத்தின் பிரதி ஆணையாளர், நீர்ப்பாசன திணைக்களம் ஆகியவற்றின் ஆலோசனைகளுக்கு அமையவே கையொப்பங்கள் பெறப்பட்டு வருவதாக குறிப்பிட்டு நேற்று முதல் கோரன்கட்டு, சின்னக்காடு மற்றும் பன்னங்கட்டி ஆகிய பகுதி இடதுகரை மற்றும் வலதுகரை விவசாயிகளிடம் கடித தலைப்பு, கடிதத்தின் உள்ளடக்கம், உத்தியோகபூர்வ கையொப்பம் எதுவுமின்றி வெற்று படிவம் ஒன்றில் கமக்கார் அமைப்புகள் ஊடாக சிறுபோக பயிற்சிக்கான பதிவுகளை மேற்கொள்ளும் விவசாயிகளிடமிருந்து குறித்த படிவத்தில் கட்டாயப்படுத்தி கையொப்பங்கள் பெறும் நடவடிக்கைகள் குறிப்பிட்ட சில அமைப்புகள் மேற்கொண்டு வருகின்றது. இது தொடர்பாக மாவட்ட அரசு அதிபர் மற்றும் கமநல அபிவிருத்தி திணைக்களத்தின் பிரதி ஆணையாளர், நீர்ப்பாசன திணைக்களம் ஆகியவற்றுடன் தொடர்பு கொண்டு வினவப்பட்ட போது அவ்வாறான எந்த கையொப்பங்களையும் பெற்றுக்கொள்வதற்கான அறிவுறுத்தல்கள் கமக்கார் அமைப்புகளுக்கு தங்களால் வழங்கப்படவில்லை எனவும் இது தொடர்பில் விவசாயிகள் தங்களுக்கு நேரடியாக முறைப்பாட்டை தெரிவிக்க முடியும் என தெரிவித்துள்ளனர். குறித்த செயற்பாடானது தனிப்பட்ட காணிப்பிணக்கு தொடர்பினை மூடி மறைக்கும் சில அரசியல் நோக்கங்களுக்காகவும் குறிப்பிட்ட பிரதேச சபை உறுப்பினர் ஒருவர் தலைமையில் தங்களது அரசியல் நோக்கத்துக்காகவும் கையொப்பம் பெறப்படுவது குறிப்பிடத்தக்கது. உயிர்த்த ஞாயிறு தின தாக்குதல் தொடர்பான விசாரணைகள் அரசியல் எதிர்ப்புகளை இலக்காக கொண்டோ அல்லது புவிசார அரசியல் தேவைகளுக்காகவோ முன்னெடுக்கப்படக்கூடாது என ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமுனவின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார். ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போது அவர் இவ்வாறு தெரிவித்தார்.
உயிர்த்த ஞாயிறு தின தாக்குதல் தொடர்பான தற்போதைய விசாரணைகளின் முன்னேற்றத்தை பார்க்கும்போது அதன் நம்பகத்தன்மை பேணப்படுமா என்ற பாரிய கேள்வி எழுகிறது. சுரேஷ் அலைவை இத்தாக்குதலுடன் தொடர்படுத்தி திட்டமிட்ட அரசியல் அர்த்தங்கள் மூலம் போலியான கதைகள் உருவாக்கப்பட்டன. ஆனால் தாக்குதல் இடம்பெற்ற போது தமது கடமைகளை செய்த தவறியவர்கள் தொடர்பாக எவ்வித விசாரணைகளும் முன்னெடுக்கப்படவில்லை. பாதிக்கப்பட்ட மக்களுக்கும் அவர்களது குடும்பத்தினருக்கும் நீதி வழங்குவதாக கூறிக்கொண்டே தற்போதைய அரசு ஆட்சிக்கு வந்தது. ஆனால் தற்போதைய விசாரணைகள் அந்த வாக்குறுதியை நிறைவேற்றுமா என்ற சந்தேகமாகவே உள்ளது. நியாயமான, வெளிப்படையான மற்றும் பக்கசார்பற்ற எந்தவொரு விசாரணைக்கும் நாம் ஒருபோதும் எதிர்ப்பு தெரிவிக்கப் போவதில்லை. அதற்கு முழுமையான ஆதரவை வழங்குவோம். இந்த கொடூரமான தாக்குதலுக்கு பின்னால் உள்ள உண்மையான சூத்திரதாரிகளை கண்டறிந்து அவர்களுக்கு சட்டப்படி தகுந்த தண்டனை வழங்க வேண்டும் என்பதில் நாம் உறுதியாக இருக்கிறோம் என தெரிவித்தார். நாட்டின் ஜனநாயகம், சட்டத்தின் ஆட்சி மற்றும் மக்களின் இறையாண்மையை பாதுகாப்பதை நோக்கமாக கொண்டு நாட்டின் பிரதான அரசியல் கட்சிகள் ஒன்றிணைந்து புதிய கூட்டு வேலை திட்டம் ஒன்றை ஆரம்பித்துள்ளதாக அறிவித்துள்ளன. ஐக்கிய தேசிய கட்சி, ஐக்கிய மக்கள் சக்தி, ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன, பிபத்துருகல உரிமையை, ஐக்கிய ஜனநாயக முன்னணி மற்றும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி உள்ளிட்ட பல்வேறு பிரதான கட்சிகள் இந்த பொது வேலை திட்டத்தில் கைகோத்துள்ளன. இது குறித்து தெளிவுபடுத்துவதற்கான விசேட ஊடகவியலாளர் மாநாடு கொழும்பில் உள்ள ஹமாரி ஹோட்டலில் முன்னாள் அமைச்சர் பேராசிரியர் GL பீரிஸ் தலைமையில் நடைபெற்றது. இந்த மாநாட்டில் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் சார்பில் நிமால் சிறிபாலடி சில்வா, துமிந்த திசாநாயக்க, மஹிந்த அமரவீர ஆகியோரும், ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன சார்பில் சஞ்சீவ் எதிரி மன்னவும் கலந்து கொண்டனர். அத்துடன் பிபத்துருகல உரிமைய தலைவர் உதய கமன்பில, ஐக்கிய ஜனநாயக முன்னணியின் தலைவர் சம்பிக்க ரணவக்க, பாராளுமன்ற உறுப்பினர் தயாஸ்ரீ ஜெயசேகர் ஆகியோரும் பங்கேற்றனர். ஐக்கிய தேசிய கட்சி சார்பில் அதன் தவிசாளர் பஜிர் அபிவர்த்தன, பொதுச் செயலாளர் தலதா அத்துக்கூறல மற்றும் அகிலபிராஜ் காரியவசம், நவீன் திசாநாயக்க ஆகியோரும், ஐக்கிய மக்கள் கூட்டணியின் சார்பில் மனோ கணேசன், வேலுசாமி ராதாகிருஷ்ணன் மற்றும் முன்னாள் அமைச்சர் அன்ரோ பிரியதர்சன யாப்பா உள்ளிட்ட சிரேஷ்ட தலைவர்கள் பலரும் கலந்து கொண்டனர். கூட்டு எதிர்க்கட்சிகளின் இந்த பொது வேலை திட்டத்துக்கு முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தனது வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். அவர் விடுத்துள்ள செய்தியில், ஜனநாயகம் மற்றும் சட்டத்தின் ஆட்சி அச்சுறுத்தலுக்கு உள்ளாகியுள்ள தருணத்தில் அனைத்து தரப்பினரும் ஒன்றிணைவது பாராட்டத்தக்கது. ஐக்கிய தேசிய கட்சியும் இந்த செயற்பாட்டின் பங்காளியாக தொடரும். சவால்களை வெல்ல ஒன்றிணைந்து செயற்படுவதை தவிர வேறு வழியில்லை என குறிப்பிட்டுள்ளார். தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவர் மனோ கணேசன் தெரிவிக்கையில், ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவர் சையத் பிரேமதாசாவுடன் இது குறித்து கலந்துரையாடினேன். தற்போது ஐக்கிய தேசிய கட்சியுடனான பேச்சுக்கள் ஒரு இணக்கப்பாட்டு எட்டிய பின்னர் அவரும் நம்முடன் இந்த பொது மேடையில் இணைந்து கொள்வார் என தெரிவித்தார். பேராசிரியர் GL பீரிஸ் உரையாற்றுகையில், இந்த கூட்டு வேலை திட்டத்துக்கான கொள்கை ரீதியான கட்டமைப்பு தயாரிப்பு பணிகள் இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளது. வெகு விரைவில் அந்த ஆவணத்தை சகல கட்சி தலைவர்களின் கையொப்பத்துடன் நாட்டுக்கு வெளிப்படுத்துவோம். அரசியல் கட்சிகள் மட்டுமன்றி சிவில் அமைப்புகளும் எம்முடன் கைகோத்துள்ளது என தெரிவித்துள்ளார். ஐக்கிய மக்கள் சக்தியின் பொதுச் செயலாளர் ரஞ்சித் மத்தும பண்டார நேற்றைய தினம் யாழ்ப்பாணம் விஜயம் மேற்கொண்ட நிலையில் நல்லூர் ஆலயத்திற்கு சென்று வழிபாடுகளையும் நடத்தினார். நேற்றைய தினம் இந்த வழிபாடுகளில் ஈடுபட்டதாகவும் அதன் பின்னர் யாழ் நகரில் உள்ள டில்கோ தனியார் விடுதியில் யாழ் பல்கலைக்கழக மாணவர்கள் மற்றும் புத்திஜீவிகள் இணைந்து ஏற்பாடு செய்த அமர DS நாயக்க அரசியல் பீட செயல் அமர்வை ஆரம்பித்து வைத்து அதன் பின்னர் ஊடகவியலாளர் சந்திப்பும் இடம்பெற்றது. குறித்த நிகழ்வில் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் புத்திக பத்ரன மற்றும் ஐக்கிய மக்கள் சக்தியின் யாழ் மாவட்ட பிரதான அமைப்பாளர் அனோஜன் மற்றும் தொகுதி அமைப்பாளர்கள் கலந்து கொண்டனர். தமிழீழ விடுதலை புலிகள் என்னை பிடித்திருந்தால் கூட இவ்வாறான இழிவான செயற்பாடுகள் மற்றும் முகம் சுளிக்கும் சித்திரவதைகள் கொடுத்திருக்க மாட்டார்கள் என அரசு புலனாய்வு பிரிவின் முன்னாள் பணிப்பாளர் சுரேஷ் அலே தன்னிடம் குறிப்பிட்டார் என முன்னாள் அமைச்சர் உதய கமன்பில தெரிவித்துள்ளார். குற்றவியல் விசாரணை பிரிவில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள சுரேஷ் ஆலேவை சந்தித்த பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது அவர் இவ்வாறு தெரிவித்தார். சுரேஷ் ஆலேவின் சகோதரர் மற்றும் மகனை தவிர 3ஆம் நபராக நான் மட்டுமே அவரை சந்தித்துள்ளேன். மேலும் அவரின் குடும்ப பெயர் குறிப்பிட்ட சட்டத்தரணி என்ற வகையில் அவரை சந்தித்து கலந்துரையாடினேன். தான் போர்க்காலத்தில் எவ்வாறு செயற்பட்டேன் என தமிழீழ விடுதலை புலிகள் அறிவார்கள். அந்த கௌரவத்தை அவர்கள் தந்திருப்பார்கள் என கவலையுடன் தெரிவித்தார். திட்டமிட்ட குற்ற செயல்களில் ஈடுபட்டவர்கள் ஒவ்வொரு அறையில் தடுத்து வைத்திருக்கும் நிலையில் சுரேஷ் ஆலேவை மலசல கூடம் முன்னால் இருக்கும் அறையில் தடுத்து வைத்துள்ளனர். அவரை பனிஷ்மெண்ட் சொல்லியே அடைத்து வைத்துள்ளனர். யாருடனும் கதைக்கக்கூடாது, மேலும் புத்தகம் வாசிப்பதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. சலே மேலும் இவ்வாறு குறிப்பிட்டார். சார், எனது தாத்தாவும் இராணுவத்தில் இருந்தவர். அத்தோடு எனது 2 சகோதரர்களில் ஒருவர் மேஜர் ஜெனரல், மற்றவர் குமாண்டோ அணியிலிருந்து இறுதிப் போரில் காயமடைந்தவர். சலேவை கடுமையாக நடத்துவதால் அவர் மனதளவில் பாதிக்கப்பட்டுள்ளதாகவே அவரின் பேச்சிலிருந்து எனக்கு தெரிகிறது. அதனால் மஜிஸ்ட்ரேட் தன்னை பார்க்க வரும்போது மனநோய் வைத்தியரின் சிகிச்சை தேவை என அறிவிக்குமாறு குறிப்பிட்டேன் என தெரிவித்தார். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சவிடம் பிரித்தானிய பயணம் குறித்து கேள்வி எழுப்பியதாக செய்தி வெளியாகியுள்ளது.
மக்கள் குரல் அமைப்பின் ஏற்பாடு செய்யப்பட்ட விசேட கருத்தரங்கு ஒன்று கடந்த வாரம் இலங்கை அறக்கட்டளை நிறுவனத்தில் நடைபெற்றது. இதன்போது இது தொடர்பில் ரணில் கேள்வி எழுப்பியதாக தெரிய வந்துள்ளது. நிகழ்வின் போது நாமல் ராஜபக்ச அமர்வதற்கு தயாரான வேளையில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவரை நோக்கி இங்கே அமருங்கள் என கூறி தனக்கருகில் ஆசனத்தை காண்பித்தார். எனினும் அந்த ஆசனத்தில் ஏற்கனவே பேராசிரியர் ஜி.எல். பீரிஸ் அமர்ந்திருந்தால் இதனைத் தொடர்ந்து நாமல் ராஜபக்சவின் அண்மை ஆக்ஸ்போர்ட் மற்றும் கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழக பயணங்கள் குறித்து ரணில் விக்ரமசிங்க விவரங்களை கேட்டறிந்துள்ளார். நாமலும் தனது பயண அனுபவங்களை அவரிடம் விரிவாக விளக்கியுள்ளார். இதன்போது ரணில் விக்ரமசிங்க நாமலின் காதுக்குள் ரகசியமாக ஏதோ ஒன்றை கூற அதற்கு நாமல் புன்னகையுடன் பதிலளித்தார். இவர்களின் இந்த நெருக்கமான ரகசிய பேச்சுவார்த்தை அங்கிருந்த ஏனைய அரசியல்வாதிகள் மற்றும் ஊடகவியலாளர்களிடையே பெரும் பேசுபொருளாக மாறியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கருத்தரங்கு நிறைவடைந்ததும் அங்கிருந்த ஊடகவியலாளர்கள் நாமல் ராஜபக்சவை சூழ்ந்து கொண்டு முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க உங்கள் காதுக்குள் ரகசியமாக கூறியது என்னவென வினவினர். அதற்கு புன்னையுடன் பதிலளித்த நாமல் அது ஒரு ரகசியம் என கூறிவிட்டு அவ்விடத்திலிருந்து புறப்பட்டு சென்றுள்ளார். பாவிகள் போரில் ஈடுபட்டு பெருந்தொகை பணத்தை விரயமாக்குவதாக கொழும்பு பேராயர் கர்தினால் மெல்கம் ரஞ்சித் தாண்டகை தெரிவித்துள்ளார். பாவிகள் போரை தொடுப்பதனால் பெரும் எண்ணிக்கையிலான மக்களின் பட்டினியை போக்கக்கூடிய செல்வத்தை அளிப்பதாக அவர் குற்றம் சாட்டியுள்ளார். ராகம தேவை ஆலயத்தில் நடைபெற்ற விசேட திருப்பலி ஆராதனையின் போது அவர் இதனை தெரிவித்தார். இந்த உலகில் வாழும் பெருந்தொகை மக்களின் பட்டினியை நீக்கக்கூடிய பாரியளவு செல்வத்தை போருக்காக விரயமாக்குகின்றனர் என மெல்கம் ரஞ்சித் ஆண்டகை சுட்டிக்காட்டியுள்ளார். மத்திய கிழக்கு உள்ளிட்ட உலகின் பல இடங்களில் முன்னெடுக்கப்பட்டு வரும் போரினால் பெருந்தொகை பணம் விரயமாக்கப்படுவதாக அவர் குற்றம் சாட்டியுள்ளார். ரஷ்யாவிடமிருந்து எரிபொருளை கொள்வனவு செய்வது குறித்து இலங்கை அரசாங்கம் உயர்மட்ட பேச்சுவார்த்தைகளை ஆரம்பித்துள்ளது. மத்திய கிழக்கில் நிலவி வரும் போர்ச்சூழல் காரணமாக உலகளாவிய எரிசக்தி விநியோக சங்கிலியில் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை தவிர்க்கும் நோக்கில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இதன் அடிப்படையில் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் விஜித கேரத் இலங்கைக்கான ரஷ்ய தூதுவர் லெவன் எஸ் தாகர்ஜானை சந்தித்துள்ளார். இந்த சந்திப்பு நேற்று முன்னெடுக்கப்பட்டது. ரஷ்ய எண்ணெயை கொள்வனவு செய்வதற்கு முன்னர் விதிக்கப்பட்டிருந்த தடைகள் தற்போது நீக்கப்பட்டுள்ள நிலையில் தடையற்ற எரிபொருள் விநியோகத்தை உறுதிப்படுத்த இலங்கை இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ள திட்டமிட்டுள்ளது. நாட்டின் தற்போது எரிபொருள் இருப்பை பாதுகாக்கவும் தொடர்ச்சியான விநியோகத்தை பராமரிக்கவும் ரஷ்யாவிலிருந்து மேலதிக எரிபொருளை பெற்றுக்கொள்வது குறித்து அமைச்சர் இங்கு வலியுறுத்தியுள்ளார். இலங்கையில் இந்த கோரிக்கையை உடனடியாக ரஷ்ய அரசாங்கத்துக்கு தெரியப்படுத்துவதாக தூதுவர் உறுதியளித்துள்ளார். மேலும் எந்தவொரு இக்கட்டான சூழ்நிலையிலும் இலங்கைக்கு உதவ ரஷ்யா தயாராக இருப்பதாகவும் அவர் இதன்போது சுட்டிக்காட்டியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இலங்கையின் தெற்கே கடலில் ஐரியஸ் டீனா கப்பல் மீது மேற்கொள்ளப்பட்ட அமெரிக்க தாக்குதலிலிருந்து 84 ஈரானிய மாலுமிகளின் உடல்களை ஏற்றிய விமானம் ஈரானுக்கு புறப்பட்டது. மத்தள சர்வதேச விமான நிலையத்திலிருந்து குறித்த விமானம் நேற்றிரவு 9:29 மணிக்கு புறப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. இவ்வகையில் உள்ள ஈரானிய தூதரகத்தின் ஒருங்கிணைப்பின் கீழ் இறந்த மாலுமிகளின் உடல்கள் இவ்வாறு அனுப்பப்பட்டுள்ளன. கடந்த 4ஆம் தேதி காலி துறைமுகத்திலிருந்து 40 மைல் தொலைவில் சுமார் 180 பேருடன் ஒரு ஈரானிய கப்பல் தாக்குதலுக்குள்ளானது. அதனைத் தொடர்ந்து சுமார் 84 மாலுமிகள் உடல்கள் மீட்கப்பட்டதுடன் 35 பேர் உயிருடன் மீட்கப்பட்டு கராப்புட்டிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டனர். பின்னர் அமெரிக்க நீர்மூழ்கி கப்பலிலிருந்து ஒரு டார்பிடோவை பயன்படுத்தி சர்வதேச கடற்பரப்பில் ஈரானிய கப்பல் மூழ்கடிக்கப்பட்டதாக அமெரிக்கா உறுதிப்படுத்தியமை குறிப்பிடத்தக்கது. சாவகச்சேரி நகரசபை தவிசாளர் மற்றும் உபதவிசாளர் ஆகியோருக்கு எதிராக வடமாகாண ஆளுநரால் நியமிக்கப்பட்ட விசேட தனிநபர் விசாரணை நேற்று 3வது நாளாக நடைபெற்றது. ஓய்வு பெற்ற மாவட்ட நீதிபதி அரியநாயகம் முன்னிலையில் நடைபெற்ற இந்த விசாரணையில் வடமாகாண உள்ளூராட்சி ஆணையாளர் மற்றும் நகரசபை செயலாளர் ஆகியோர் சாட்சியம் அளித்தனர். அன்றைய விசாரணையின் முக்கிய அம்சமாக 2ஆம் நபராக குற்றம் சாட்டப்பட்ட உபதவிசாளர் கிஷோர் தொடர்பில் சட்டத்தரணி குமாரவடிவேல் குருபரன் முன்னிலையாகி வாதாடினார். கடந்த ஜனவரி 20ஆம் தேதி நடைபெற்ற சமயவில் 50 ஆண்டுகளுக்கு மேலான பழைய கட்டடங்களுக்கு தகுதி சான்றிதழ் கோருவது குறித்து உபதவிசாளர் விமர்சித்திருந்தார். இந்த உரை உள்ளூராட்சி ஆணையாளரின் அறிவுறுத்தலை மீறிய செயல் என குற்றச்சாட்டுகள் தொடர்பில் அந்த விவாதங்கள் அமைந்தன. உபதவிசாளரின் உரை குறித்து வாதாடிய சட்டத்தரணி குருபரன் உள்ளூராட்சி மன்றங்களின் அதிகார வரம்புக்குட்பட்ட விடயங்கள் குறித்து பேசுவதற்கு மக்கள் பிரதிநிதிகளுக்கு முழு உரிமை உண்டு என சுட்டிக்காட்டினார். வர்த்தக உரிமை வரி மற்றும் அது சார்ந்த துணை விதிகளை உருவாக்கும் அதிகாரம் சபைக்குள்ள நிலையில் பொதுமக்கள் மற்றும் வர்த்தகர்களின் நலன் சார்ந்து பேசுவது ஒரு உறுப்பினரின் கடமையாகும். உபதவிசாளர் எந்தவொரு அதிகாரியையும் தனிப்பட்ட முறையில் விமர்சிக்கவில்லை என்றும் பொது கொள்கைகளை சரியான திசைக்கு கொண்டு செல்லவே அவர் முயன்றார் எனவும் அவர் குறிப்பிட்டார். தவிசாளர் மீதான குற்றச்சாட்டுகளுக்கு பதிலளித்த சட்டத்தரணி உபதவிசாளரின் பேச்சை கட்டுப்படுத்த தவறிவிட்டார் என ஆளுநர் முன்வைத்த குற்றச்சாட்டை சாடினார். யாழ் மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டங்களை குழப்பும் வகையில் பேசும் ஒரு பாராளுமன்ற உறுப்பினரை கூட கட்டுப்படுத்த முடியாத ஆளுநர் சாவகச்சேரி தவிசாளருக்கு எதிராக இவ்வாறான குற்றச்சாட்டை முன்வைப்பது விந்தையானது என தெரிவித்தார். மேலும் முறையான அதிகார பகிர்வுடன் இயங்கும் சாவகச்சேரி நகரசபையின் தவிசாளர் மற்றும் உபதவிசாளரை நீக்க முற்படுவதன் பின்னணியில் அரசியல் உள்நோக்கம் இருக்கலாம் என சந்தேகத்தை அவர் எழுப்பினார்.
குறிப்பிட்ட ஒரு கட்சி நகரசபையை கைப்பற்றும் நோக்கில் இவ்வாறான நடவடிக்கைகள் எடுக்கப்படுகின்றனவா என்ற கேள்வி இரண்டாம் குற்றம் சாட்டப்பட்டவருக்கு உள்ளதாக சட்டத்தரணி குருபரன் தனது வாதத்தில் சுட்டிக்காட்டியுள்ளார். இத்துடன் ஜஃப்னக்லரியின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. மேலதிக செய்திகளை அறிந்து கொள்ள www.jafnaklari.lk என்ற இணையதளத்தினூடாக இணைந்து கொள்ளுங்கள்.